இதில் வந்து 2 காஸ்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று சந்தியா. நாங்கள் வந்து ஒரு மோர் தேன் 200+ கேர்ள்ஸை ஆன்லைனாகவும் நேரடியாகவும் ஆடிஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் சந்தியாங்கிற கேரக்டர் வந்த பிறகே நாங்கள் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல இருந்தே ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 1 இயராகவே ஆடிஷன் போயிட்டுருக்கு. அப்போ தான் ரேவதியோட ஆடிஷன் போகுது. அப்புறம் ரேவதி வந்து நமக்கு ஒரு ஃபுல் டே ஆடிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா. ஸோ இப்போ அம்மா கேரக்டர் பண்ணால் நிறைய ஆளுங்க மலையாளத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்துட்டாங்க. அம்மா ரிப்பீட்டாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு காஸ்டிங்கில் புதுசாக இருக்கணும். காஸ்டிங் சர்ப்ரைஸாக இருந்த ஃபிலிம் வாஸ் குட் ஒரு தாட் இருக்குது. ஐ மீன் ஒரு ஆஃப்டர் ஆல் குட். நாங்கள் வந்து நிறைய அம்மாவங்களை பார்த்தோம். ஷூட் வந்து ஒரு 3 days ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா வந்து டேட் ஒரு 10 daysக்கு அப்புறம் அம்மா டேட்டு. யாருமே ஓகே ஆகலை. இப்போ எனக்கு ஓகே ஆகுனா டீமுக்கு ஓகே ஆகுது, டீமுக்கு ஓகே ஆகுனா எனக்கு ஓகே ஆகுது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் தேவதர்ஷின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. நான் வந்து காஞ்சனா படம்லாம் பார்த்து எனக்கு தெரியும் 96ல் இருக்காரு. நான் சொன்னேன் சூப்பராக இருப்பேன். அவர் ஃபன்னாகவும் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இந்த வெர்ஷன் செட் ஆகும், சூப்பராக பண்ணுவார் கன்ஃபார்ம். அப்போவே ப்ரொடக்ஷன் வந்து நம்பர் எடுத்து அவங்கள கால் பண்ணி ஃபோன்லேயே கதை சொன்னேன். மேம் இதுதான் 3 days கழிச்சுன்னா ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். 12 daysக்கு அப்புறம் உங்கள் டேட் இருக்கா மேம், நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக கதை கேட்டு அவர் ஸ்டோரி கேட்டு அவர் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் டேட்ஸ் தான் ப்ராப்ளம் இருந்தது, அது மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ மேம் வந்தார். வந்ததும் ஒரு ஷார்ட் எடுத்ததும் வேற மீட்டரில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே மேமும் நான் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் செட்டு